வணக்கம். கிரீன்வேல் சேனலுக்காக உங்கள் ராஜவேல். இன்றைக்கி நம்ம பேச போகிற முக்கியமான டாபிக் இளைஞர்கள் எப்படி மதுவுக்கு அடிமையாகிறாங்க, எப்படி குடிக்க கற்றுக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் கட்டமாக இந்த 17-18 வயசுக்கு மேலே 25-26 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இப்போ முதல்ல பீரில் ஆரம்பிக்கிறாங்க. பீர்லாம் சாப்பிட்டா போதை ஏறாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் குடிக்க ஆரம்பித்தாருனாவே போதும், மீதி இருக்கிற 3 பேருக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்குது. பார்ட்டி அப்படிங்கிற பேரில், பர்த்டே பார்ட்டிங்கிற பேரில் வீட்டுக்கு தெரியாமல் பார்ட்டி நடத்துகிறதே தவறு. அப்படி நடத்துகிற பார்ட்டியில் மது வச்சுக்கிறது மாபெரும் தவறு. அதில் ஒருத்தர் குடிக்க ஆரம்பித்தார்னா மீதி 3-4 பேரும் குடிக்க கற்றுக்கிறாங்க. இது ஒன்றும் பண்ணாதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த 4 பேரில் இன்னொருத்தருக்கு பர்த்டே பார்ட்டி வரும்போது என் பர்த்டேக்கு உனக்கு வாங்கி கொடுத்த, நீ உன் பர்த்டேக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நாளடைவில் அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ரெண்டாவது விஷயம், சினிமா நடிகர்களை பார்த்து, அவர்கள் சினிமாவில் செய்வதை பார்த்து இவர்கள் அப்படியே காப்பி அடித்து அது ஒரு கெத்து, அது ஒரு பெருமை என்கிற பெயரில் புகைப்பழக்கத்திற்கும் மது பழக்கத்திற்கும் கண்டிப்பாக அடிமையாகிறார்கள். நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் அந்த மாதிரி அடிமையாக வராங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பீரில் ஆரம்பிச்சது ஹார்ட்டில் ஆரம்பிக்கும். ஒரு திருமண நிகழ்வு, ஒரு பிறந்தநாள் நிகழ்வு, ஒரு இறப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகளில் மது பழக்கம் கம்பல்சரியாக வந்துடுது. பெரியவங்க முதல் சின்னது வரை, சிறியவர்கள் வரை, இளைஞர்கள் வரை இன்றைக்கி மது பழக்கம் சாவு வீட்லேயும் சரி, திருமண நிகழ்வுலேயும் சரி கட்டாயம் நடக்குது. அதே மாதிரி இந்த வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன், இந்த கெடாக்கரி ஃபங்க்ஷன், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மது இல்லாமையே இருக்கிறதில்ல. ஒரு காலத்தில் தெருவுக்கு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்தாவே எல்லாம் ஓடி ஒழிவாங்க. அவரும் இலைமறைவு தாய்மறைவான் ஊருக்கு வெளியில் குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வருவார். இன்றைக்கி அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க மாதிரி கணக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக எல்லோரும் இருக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லலை, அந்த மாதிரி கணக்கில் எல்லாமே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்படிலாம் கற்றுக்கிற இளைஞர்கள் எப்படி அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, என்றைக்கு ஒருத்தன் செட்டு சேர்ந்து பார்ட்டியில் குடிக்கிறானோ, என்றைக்கு ஒருத்தன் டென்ஷனாக இருக்குது, வேலையில் டென்ஷன், மனைவி டென்ஷன், அப்பா அம்மா டென்ஷன், சகோதர சகோதரிகள் டென்ஷன், சொத்து டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி தனிமையில் போய் குடிக்க ஆரம்பிக்கும் போது அவன் அடிக்ட் ஆகிறான். துணை இல்லாமல் குடிக்கிறவன் கண்டிப்பாக அடிக்ட் தான். ஏன்னா அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் அப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறான். குடித்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? அப்பா அம்மாவோட சண்டை அதனால் குடிச்சேன்றான். குடிச்சிட்டா உங்கள் அப்பா அம்மாவோட சண்டை தீர்ந்துருமா? மனைவியோட சண்டை அதனால் குடிக்கிறேன், என் பொண்டாட்டி டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறான். குடிச்சிட்டா அந்த சண்டை சால்வ் ஆகிடுமா? அதெல்லாம் ஆகாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல பேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு குடிக்கிறேன் டென்ஷன், எனக்கு குடிக்கிறேன் டென்ஷன் குடிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பெண்களும் குடிக்க தான் ஆரம்பிக்கணும். பெண்களுக்கு இல்லாத டென்ஷனா? வீட்டில் அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, என்னென்ன சமாளிக்கிறாங்க, பசங்களை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீங்கள் கொடுக்குற காசை வச்சு அவங்க குடும்பம் நடத்தணும், இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் அவங்க வாழ்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லே குடிக்கணும். அதனால் அந்த டாபிக் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல தனிமையில் குடிக்கிறவன் அடிக்ட் ஆனவன், செட்டு சேர்ந்து குடிக்கிறவன் குடிக்க ஆரம்பிக்கிறான், குடிக்காரன், அவ்வளோதான் விஷயம். ஆனால் தனிமையில் குடிக்கிறவன் அடிக்ட் ஆகிறவன் திருந்தணும் அப்படின்னாக்கா முதல் கட்டமாக நீங்கள் ஒரு வேலையை கம்பல்சரி திறம்பட செய்யுங்க. வேலை இல்லைனாவே உங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் வரும். ரெண்டாவது, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குடிக்கணுங்கிற சிந்தனை போகும். குடும்பத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, பொழுதுபோக்கான விஷயங்கள், இறை நம்பிக்கைகளில் உங்கள் கவனத்தை திருப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக குடிக்கணுங்கிற எண்ணம் வராது. இது அடிக்ட் ஆனவங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும். கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துருங்க, உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும், குடிக்கணுங்கிற எண்ணம் வராது. ரெண்டாவது, திருப்திகரமாக சாப்பிட்ருங்க. இந்த கீரை காய்கறிகள் அதிகமாக எடுக்கும்போதே உங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் வராது. நீங்கள் காரம் மசாலா ஸ்பைசியான ஐட்டம் எடுக்கும்போதே அது உங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். இந்த கீரை பருப்பு சாதங்கள் இந்த மாதிரி நார்மலான ஐட்டம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா குடிக்கணுங்கிற எண்ணம் குறையுங்க. இது உண்மை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெய் ஊற்றி சாப்பிட்டா குடிக்கிற எண்ணம் குறையும். அதே மாதிரி செட்டு சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்க செட்டு சேராதீங்க. அவங்களும் அதே தான், குடிக்கிறவனோட சேராதீங்க. அப்படி இருந்தால் குடிக்கிற விஷயத்தை நிறுத்திக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ். நன்றி. ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். இதை கேட்டவர்கள் உபயோகமாக இருந்தால் பாராட்டவும். நன்றி, வணக்கம். கிரீன்வேல் சேனலுக்காக உங்கள் காந்தியவாதி ராஜவேல்.